ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சினிமா அப்டேட்ஸ் தான். ஸோ இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கூட லைக் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா, சிவகார்த்திகேயன் தன்னோட அயலான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதை அடுத்து தன்னோட அடுத்த படத்தோட அப்டேட் வெளிவராமல் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தன்னோட 21வது படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வராரு. ஸோ இந்த படத்துல கதாநாயகியா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை ராஜ்குமார் புரொடக்ஷன்ஸ் மற்றும் சோனி நிறுவனம் இருவரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ஜனவரி 26ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்றதாக படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஜனவரி 26ஆம் தேதி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை நாம எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போற அப்டேட் என்னன்னா, கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் யாஷ் தன்னோட டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தை நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை கீது மோகன்தாஸ் அப்படிங்கிற டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த படத்துல யாரு ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துல பாலிவுட் ஹீரோயினான கரீனா கபூர் தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு வயசு 43 ஆகுது. ஆனா யாஷுக்கு 37 வயசு தான் ஆகுது. இவங்களோட பேர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் என்னன்னா, இன்று நேற்று நாளை படத்தை இயக்குன ஆர் ரவிக்குமார் இப்போ ஐலாண்ட் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அதுல சூர்யாவை நடிக்க வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இணையருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சூர்யாக்கு இன்னும் கங்குவா மற்றும் புறநானூறு போன்ற படங்கள் இருக்கிறதுனால இந்த படங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஆர் ரவிக்குமாரோட இந்த படத்துல நடிக்க போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற அப்டேட் என்னன்னா, விடாமுயற்சியோட ஷூட்டிங் அஜர்பைஜான்ல நடந்துக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்துக்கு கால் ஷீட் மொத்தமா 70 நாட்கள் அஜித் சார் கொடுத்திருக்காரு. இந்த படத்தை 70 நாட்களுக்குள்ள முடிக்கிறதா தான் படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கேமராமேனாக நீரவ் ஷா கமிட் ஆகியிருந்தாரு. அந்த சமயத்துல இந்த படத்துல இருந்து அவர் ஒரு சில காரணங்களால வெளியேறாரு. இதனால வேற ஒரு கேமராமேன் கமிட் ஆகி இருக்கிறாரு. இதனால நடிகர் அஜித் வேணுமுன்னே கடுப்பாகி மகிழ் திருமேனி மேல கோவப்படுறதா பல வட்டாரங்கள் பேசப்பட்டு வருதாங்க. ஸோ அவர் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. படத்தை சீக்கிரமா முடிச்சு ஒரு நல்ல படமா கொடுத்தாலே போதும். இந்த படத்தை நல்ல வெற்றி படமா கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் மேலும் மேலும் பல சிக்கல்களுக்கு உள்ளாயிட்டு வருது. படத்தை எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர்களுக்குள்ள எழுந்திருக்கு. நாம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் என்னன்னா, விக்னேஷ் சிவன் கடைசியா காத்துவாக்குல 2 காதல் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறமா அஜித்தோட 62வது படத்தை டைரக்ட் பண்ற மாதிரி இருந்தாரு. ஆனா கதையில ஏற்பட்ட சில பிரச்சனைகளால அஜித் சார் இந்த படத்தை விட்டு விலகினாரு. இதையடுத்து விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதனை வச்சு எல்ஐசி, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா எல்ஐசி, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அந்த நிறுவனம் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த தலைப்பு எங்களுடையது அப்படிங்கிறது தான் அவங்களோட நிபந்தனை. விக்னேஷ் சிவனும் அதனுடைய படக்குழுவினரும் கண்டிப்பா இந்த படத்தோட தலைப்பை மாத்தி தான் தீரணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த தலைப்பு இனிமே இந்த படத்துக்கு இருக்காது. நாம கடைசியா பார்க்க போற நியூஸ் என்னன்னா, வெங்கட் பிரபு இப்போ கோட் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்தோட டைட்டில் அதோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைட்டில் லீக் ஆகியிருந்தது. இதனால கடுப்பான வெங்கட் பிரபு தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் வெங்கட் பிரபு மற்றும் அவரோட ஏடிகளுக்கும் அண்ட் தளபதிக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. எப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத கேள்வியா கேட்டு கெட்ட வார்த்தைகளிலே திட்டுறதா தகவல் வெளியே இருக்கு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு பார்த்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரியான கிரிக்கெட் அண்ட் சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம கிசா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.